கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குரு ஒருவர் தன்னுடைய சீடர்களிடம் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என கேட்டார். அதற்கு ஒரு சீடன் 100 ஆண்டுகள் குருவே என்றார். குரு இல்லை என்று கூற மற்றொரு சீடன் 90 ஆண்டுகள் என்று கூறினார். அதற்கும் குரு இல்லை என்று கூற மற்ற சீடர்கள் 80, 70, 60 என ஒவ்வொன்றாக கூறினார்கள். அதற்கு குரு இல்லவே இல்லை என்று கூறிவிட்டு ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் ஒரே ஒரு நொடி என்று கூறினாராம். இதை கேட்ட சீடர்கள் ஆச்சரியப்பட்டு அது எப்படி குருவே என்று கேட்டார்கள். அதற்கு குரு, எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் உணர்ந்து தன் நிலையை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனது வாழ்க்கையை சிறந்தது என்றார். அதை எப்படி அறிவது என்று மற்றொரு சீடன் கேட்டபோது அதற்கான வழி இறைவன் என்று கூறினாராம். பொது காலத்தினுடைய 21வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை வழிபாடு தன் நிலையை அறியும் வழியாக இறைவனே இருக்கின்றார் என்ற ஒரு இறை சிந்தனையை நமக்கு தருகின்றது. தன் நிலை அறிதல் நம்மை மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள இலக்குகளை அடையக்கூடிய வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இன்றைய நற்செய்தியில் இயேசு மக்களும் சீடர்களும் தன்னை பற்றி எத்தகைய ஒரு கருத்துக்களோடு இருக்கின்றார்கள் என்பதை கேட்டு தன்னையே அறிந்து கொள்வதை பார்க்கின்றோம். அவர் தந்தையாக்கிய இறைவனுடனும் மனிதருடனும் நல்லுறவு கொண்டிருந்தார். இது அவர் தன் பணிகளை தொடர்ந்தாற்ற வழிவகை செய்தது. அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் தன்னை அறிதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. தன்னை அறிதல் நம்மை மகிழ்ச்சியான மற்றும் இலக்கை நோக்கிய ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லும். சீர்தூக்கி பார்க்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்கின்றார் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க இயேசுவை போல நம்மை முழுவதுமாக அறிய வேண்டும். இன்றைய இறை வார்த்தை வழிபாடு தன் நிலையை உணர இயேசுவை அறிய வேண்டும் என்னும் ஆழமான நிலைக்கு நம்மை இட்டு செல்கின்றது. நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களிடம் மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என கேட்கின்றார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13வது வசனம். வெவ்வேறு கருத்துக்களை கேட்ட பின் மீண்டும் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என கேட்கின்றார். 16வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்கின்றார். 16வது வசனம். உடனே இயேசு பேதுருவுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தருகிறார். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். 18வது வசனம். இந்த இரு அறிக்கைகளுக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பு உள்ளது. பேதுரு இயேசு யார் என்பதை கண்டறிகிறார். இயேசு பேதுருவுக்கு பேதுரு யார் என்பதை எடுத்துரைக்கின்றார். ஆக நாம் கிறிஸ்துவை உண்மையாக கண்டறியும் போது நாம் நம்மையே கண்டறிய தொடங்குகின்றோம். பேதுரு இயேசுவை உண்மையாக கண்டு கொண்டார். அப்பொழுது இயேசு பேதுரு யார் என்பதை அங்கு வெளிப்படுத்தினார். பார்த்தவர்களே, விவிலியத்திலே குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே இறைவன் மோசேயை அழைக்கும் பொழுது பார்வோனிடம் சென்று இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர நான் யார் என மோசே கேட்கின்றார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இங்கு மோசே தன்னை பற்றிய சந்தேகத்தில் இருந்தார். கடவுள் நான் உன்னோடு இருப்பேன். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே பதில் உரைக்கின்றார். கடவுள் மோசேயிடம் நீ மிகவும் திறமையானவன் என்று சொல்லவில்லை, நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறுகிறார். இது இறைவனை அறியும் போது, அவர் பிரசன்னத்தை உணரும் போது, அவர் கொடுக்கும் பணியை என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றது. மேலும் கிதியோன், என் குடும்பம் மனாசேயில் மிகவும் எளிய குடும்பம், என் தந்தையின் வீட்டிலும் நானே மிகவும் சிறியவன் என எடுத்துரைக்கின்றார். ஆனால் கடவுள் அவரை அழைக்கும் போது, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார் என எடுத்துரைக்கின்றார். நீதித்தலைவர்கள் 6வது அதிகாரம் 12வது வசனம். நாம் நமது குறையை பார்க்கின்றோம், ஆனால் இறை உறவு நம்மை அறிய செய்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே சமாரிய பெண் கிணற்றுக்கு தண்ணீர் குடத்தை மட்டுமல்ல
சிக்கலான தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் சுமந்து வருகின்றார். இயேசு அவளை ஒரு சமூகத்தில் விலக்கப்பட்டவளாக கருதவில்லை, மாறாக அவளுடன் அங்கு அவர் உரையாடுகின்றார், உறவாடுகின்றார். அவளது நிலையை இயேசு உணர செய்தார். அங்கு அவள் இயேசுவையும் தன் நிலையையும் முழுவதுமாக உணர்கின்றார். திருத்துதர் பவுல் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன் திருச்சபையை துன்புறுத்தினார். ஆனால் தமஸ்கு நகர் வழியிலே கிறிஸ்தவரை சந்தித்தார். அந்த சந்திப்பு அவரை மாற்றியது. துன்புறுத்தியவர் பிற இனத்தவரின் தூதராக மாறுகின்றார். திருச்சபையை அழிக்க முயன்றவர் அதன் மாபெரும் மறைப்பணியாளர்களில் ஒருவராகிறார். இயேசுவே ஒவ்வொரு முறையும் தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபிப்பது. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வசனம். 40 நாட்கள் நோன்பு இருப்பது. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 1 மற்றும் 2 உள்ள இறை வார்த்தைகள். என இயேசு இறைவனோடு இறை உறவில் இணைந்திருந்ததால் தன் நிலையை அறிந்தவராக இருந்தார். அதனால்தான் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணர்வு என்கின்றார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனம். இன்றைக்கு நமது ஜெபத்தில் மற்றும் திருவருட்சாதனங்களில் இறைவனில் இணைந்து நம் வாழ்வை அறிவோம். ஏனெனில் இறைவன் நம்மை அறிந்திருக்கின்றார். நற்செய்தியில் இயேசு பேதுருவிடம், எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்கின்றார். இது இறை வெளிப்பாட்டின் பலனாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் படிக்கலாம், சிந்திக்கலாம், தேடலாம். ஆனால் இயேசுவை இறைமகனாக அடையாளம் காண்பது கடவுள் நம் இதயங்களை திறக்கும் போது நிகழும் ஒன்று. அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் என்கின்றார். திருப்பாடல்கள் 139 1வது வசனம். இன்றைய 2ஆம் வாசகமும் இதைத்தான். அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாற்று உரித்தாக்குக என்கின்றது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 36வது வசனம். நம் வரலாற்றையும் காயங்களையும் அச்சங்களையும் பலவீனங்களையும் திறமைகளையும் கனவுகளையும் இறைவன் அறிந்தவராக இருக்கின்றார். நாம் அவரை அறியும் போது நம்மை மட்டுமல்லாது நம் அழைப்பையும் நம்முடைய பொறுப்புகளையும் நாம் அறிகின்றோம். முதல் வாசகத்திலே தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோள் மேல் வைப்பேன் என்கின்றார். எசையா 22வது அதிகாரம் 22வது வசனம். திறவுகோல் என்பது அதிகாரத்தையும் பொறுப்பையும் நம்பிக்கையும் குறிக்கின்ற ஒரு அடையாளம். இயேசு பேதுருவுக்கு திறவுகோலை தந்ததன் காரணம் இயேசுவை அவர் முழுமையாய் அறிந்ததே ஆகும். பேதுரு கிறிஸ்துவை அறிந்து தன்னை, தன் அழைப்பை மற்றும் பொறுப்புகளை அறிந்தார். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. நம்மிடம் உள்ளவை அனைத்தும் கடவுளால் நமக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு கொடைகள். நம் வாழ்க்கை நமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நம் குடும்பம் நமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நம் பிள்ளைகள் நமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இறைவனால் நிகழ்ந்துள்ளது. நம்முடைய கல்வி, தொழில், திறமைகள், பணம், செல்வாக்கு, பதவி, நாம் செய்கின்ற வேலை அனைத்தும் நமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய இறைவனின் கொடைகளை உணர செய்வது நாம் அவரோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவு ஆகும். பண்டைய கிரேக்க நாட்டில் டெல்பி நகரில் அப்பல்லோவினுடைய ஆலயத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது. அந்த பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகள், நோ யோர் செல்ஃப், உன்னை நீ அறிவாய். மனிதன் உலகத்தை பற்றி எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் தன்னை பற்றி அறியவில்லை என்றால் அவனுடைய அறிவு முழுமையானதல்ல, அவனுடைய வாழ்வு அர்த்தம் வாய்ந்ததல்ல மற்றும் மகிழ்வானதல்ல. நாம் இன்று பல விஷயங்களை அறிந்திருக்கின்றோம். நமக்கு அறிவியல் தெரியும், தொழில்நுட்பம் தெரியும், மற்றவர்களை பற்றி தெரியும், உலக செய்திகள் தெரியும், சமூக வலைத்தளங்களிலே என்ன நடக்கிறது என்பது தெரியும். ஆனால் நாம் நம்மை அறிந்திருக்கின்றோமா? நாம் நம்மை அறிய இறைவனே வழியாக இருக்கின்றார், அடித்தளமாக இருக்கின்றார். எனவே இறைவனை அறிந்து நாம் நம்மை அறிந்து கொள்வோம். நாம் யார் என்பதை அறிந்து நம்முடைய அழைப்பை, நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்து நிறைவேற்றுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.